ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆம்லெட் வித்து எக்கு கிரேவி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன். இது கூட மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், சீரகப்பொடி. இது கூட பட்டை லவங்கையும் போட்டுக்கலாம். முட்டையை அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட முட்டை ஆம்லெட் போடுறதுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன், வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேன். இப்போ முட்டையை அதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கிடணும். விஸ்கு வச்சு இப்போ இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முட்டை கிரேவி செய்ய கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு பருப்பு போட்டுக்கலாம், லவங்கம் போட்டுக்கலாம், கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம், வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம், பூண்டு. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலா பொருள் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா எல்லாமே போட்டாச்சு. முட்டை மசாலாவில் நல்லா ஊறணும். லைட்டாக கிளறி கொடுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தோசைக்கு ரெடி பண்ணிடலாம். முட்டை தோசைக்கு தோசை தவா வச்சுருக்கேன். ஆம்லெட் தோசைக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றிக்கலாம். வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டை கிரேவியை அதில் வச்சுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. முட்டை கிரேவி வித்து முட்டை ஆம்லெட், இல்லைன்னா முட்டை தோசை கூட சொல்லலாம். இது இப்போ கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கறி மசால் பொடி எல்லாம் போட்டு தொக்கு மாதிரி செஞ்சு ஆம்லெட் மேலே போட்டிருக்கோம், முட்டை தோசை மேலே. இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஆர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான டிஷ் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye bye. Take care.